வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ராகி மால்ட் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப வித்தியாசமானது, பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 4-5 பெரிச்சம்பழம் நைட்டே ஊற வச்சுடுங்க. இது மாதிரி ஒரு பீட்ரூட்டை கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி ஆவியில் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நாட்டு சக்கரை. இது சரஸ்வதி ஃபுட் ஃப்ளாட் வாங்கின ராகி ஃப்ளாட், முளைக்கட்டின ராகி மாவுங்க. இதை வச்சு தான் அந்த மால்ட்டு நம்ம பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு 2 பேர் பிடிக்கிற மாதிரி தான் நான் இது ப்ரிப்பேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் இதோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் எப்பயுமே ராகி காய்ச்சுவீங்க இல்லையா, கூழ், அந்த மாதிரி காய்ச்சிக்கலாம். இவ்வளோதான். நான் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ நம்ம கலருக்காக அந்த பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் ஒரு துண்டு போட்டு அந்த தண்ணி தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கல் உப்பு போட்டுக்கோங்க. இது பாருங்கள், சின்னதாக ஒரு துண்டு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி ராகி மாவை தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க. இது நல்லா கூழ் மாதிரி காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ராகி மால்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இது ராகி மாவுன்னு தெரியாது. நல்ல ஒரு பீட்ரூட்டோட சத்து, இந்த டேட்ஸு எல்லாமே நம்ம போடுறோம். தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம், நீங்கள் பாலும் ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி பால் தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேயே கெட்டியாகிடுச்சு. இதை அப்படி இறக்கி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. ராகியெல்லாம் காலையில் நீங்கள் ஒரு கூழ், இட்லி, தோசை, இந்த ராகியில் எவ்வளோ நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. நிறைய தேங்காய் பூ போட்டு பிட்டு பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. நீங்கள் டெய்லி இந்த இட்லி தோசையே சாப்பிடாம பாருங்கள், இந்த கலரே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் சத்து மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதில் கேரட் போட்டுக்கலாம். நான் இது கேழ்வரகுக்கும் இந்த பீட்ரூட்டுக்கும் கொஞ்சம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். நீங்கள் சத்து மாவு வச்சுருந்தீங்கன்னா அதில் கேரட் ஒரு 2 கேரட் போட்டு பாதாம் போட்டு அடிங்க. இதில் ஆப்பிள், பீட்ரூட் எல்லாம் போட்டு, பேரிச்சம்பழம் மட்டும் போதும், டேட்ஸ் எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நட்ஸ் எல்லாம் வேண்டாம். பேரிச்சம்பழம் மட்டும் போட்டு அடித்தோம்னா, நாட்டு சக்கரை போட்டு அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்தி. காலையில் ஒரு தோசை சாப்பிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. பாருங்கள், ராகி மால்ட்டு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அந்த பீட்ரூட் கலருனால இது ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். இது ஆறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பாருங்கள், அடித்து எடுத்துகிட்டு வந்தது இந்த மாதிரி கூழ் மாதிரி நல்லா இருக்குது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கேக்கு வேணுமா, பீட்ரூட்டு, நாட்டு சக்கரை, டேட்ஸு எல்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இதுவும் அந்த ராகி மால்ட்டு காய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் கலந்துடணும். இப்போ அந்த மிக்சியில் அடித்து வச்சதை நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதிலே ஒரு கிளாஸ் பால், ஒரு 100 கிராம் பால் எடுத்துக்கோங்க. பால் 100 மில்லி பால் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸி கலந்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ நல்ல கலராக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது தெரியாது. நம்ம இப்படி தான் அவங்களுக்கு ஹெல்த்தியானதாக கொடுக்கணும். இப்போ இந்த காய்ச்சி வச்சுருக்க ராகி மால்ட்டை இதில் கலந்துக்கோங்க.
இதை நீங்கள் சூடாகவும் கொடுக்கலாம், இல்லை நல்லா கூல் பண்ணி குடிக்கலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் இதை எடுத்துக்கிறோம். இதோட நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சப்ஜா வச்சுருக்கேன், அதுவும் இதில் ஒரு ஸ்பூன் கலந்துக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. அதனால தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் இப்படி எடுத்து பாருங்கள். நீங்கள் வேறு எதுவும் இட்லி தோசைக்கெலாம் போகவே மாட்டீங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஆரோக்கியமான பானங்க இது. நீங்கள் குழந்தைங்களுக்கு இது மட்டும் கொடுத்து பாருங்கள். அவங்க இட்லி தோசை பதில் எனக்கு அந்த கீரே கொடுத்துருங்கம்மா, இதுக்கு ஒரு பேர் வச்சுக்குவாங்க அவங்களே. அது மாதிரி இது பாருங்கள், அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ மேலே வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் தூவி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி உள்ள ராகி மால்ட் ரெடிங்க. இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் காலையில் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா பேரிச்சம்பழத்தை காலையில் ராகி மாவு ஒரு 5 ஸ்பூன் ராகி மாவு போட்டிங்கன்னா ஒரு 3 பேர் குடிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் பாதாம் ஃப்ளேக்ஸ் போட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்களாம் இதுதான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், சப்ஜாவும் நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அது என்ன டக்குன்னு ஊறிடுங்க. இது நான் நேற்று ஜூஸுக்காக போட்டது, அது இருக்குது, அதனால் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை மாதிரி நீங்களும் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த வெயில் காலத்தை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் ரொம்ப நல்லது. அதனால் சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.